வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசியினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன, அப்படிப்பட்ட இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது முக்கிய முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது முதல் நிலை சுப அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கான சுப பலன்கள் அதிகரிக்குதுங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் ராசியை பார்வையிடுகிறாருங்க. லாபாதிபதி சூரியன் உச்ச நிலையில் அவரோடு இணைந்திருக்கிறாரு. பாக்கியாதிபதி புதன் அவர்களோடு இணைய சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கூட்டு கிரகங்கள் ராசியை பார்ப்பதால் அறிவுபூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எதையும் கூர்மையோடு செய்யும் ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க உதவிகள் தானாகவே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. 6ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் செவ்வாயும் சுப காரியங்களை துரிதப்படுத்துவாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு 3, 6 குரு 8இல் மறைந்திருப்பது மறைமுகமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே ராகுவும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வாரங்கள்ல திருமண முயற்சிகள் மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. சில தருணங்கள்ல பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்குங்க. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு நகர்வதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்த சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிகழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க. வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களும் ஒத்துழையாமையும் கவலையை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல நிதி நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கடமைகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. உங்களுடைய வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாங்க. ஒப்படைத்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது நல்லதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. இந்த
வாரத்தில் ஒரு சில நேரங்களில் பண நெருக்கடி ஏற்படுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பண தட்டுப்பாடு கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் எந்தவித நன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றிற்கான வருமானம் கிடைப்பது சற்று தாமதப்படுங்க. திரைப்படத்துறையினருக்கு சோதனையான ஒரு வாரமாக தான் இவ்வாரம் அமைஞ்சிருக்குது. நடிகர்களுக்கு வருமானம் குறையுங்க. இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால் சற்று சிரமமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கு என்பதை கூற வேண்டி இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல தெளிவான பதிலளிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிகாரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. வருமானத்தை தீர்மானிக்கும் இதர கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவில்லாமல் கிடைத்தும் விளைச்சலும் வருமானமும் சற்று குறைவாகவே இருக்குதுங்க. பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அண்டை நிலத்தாரோடு பகை ஏற்படக்கூடுங்க. இவற்றை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது நல்லதுங்க. அதே போல உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விவசாயத்தில் லாபம் கிடைப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் கவலையளிக்கும் விதமாக அமைச்சிருக்குது. ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடுங்க. சற்று பொறுமையுடன் இருங்க. நெருங்கிய உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. சுகாதார குறைவான உணவகங்களில் உண்பதை தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் சிறு பிரச்சனை என்று நினைப்பது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் எந்த பிரச்சனையும் முளையிலேயே கிள்ளி எறிவது நல்லதுங்க. அதற்கு உங்களுக்கு விழிப்புணர்வு தேவைங்க. 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிட வேண்டாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சற்று பலம் குறைந்திருப்பதால் இதிலும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகனை வழிபட நன்மைகள் விளையும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வாங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.